நாடளாவிய ரீதியில் தேசிய மக்கள் சக்தி அமோக வெற்றி. எந்த கட்சியின் உதவியும் இல்லாமல் 2/3 பெரும்பான்மை உறுதி. வடகிழக்கு மாகாணங்களிலும் கூட தேசிய மக்கள் சக்தியில் போட்டியிட்டவர்களே முன்னிலையில். இலங்கையில் முதன்முறையாக தெற்கு, மேற்கு, கிழக்கு, வடக்கு என அனைவராலும் விரும்பப்படுகின்ற ஒருவர் ஜனாதிபதியாக தெரிவு. முன்னாள் சில அரசியல்வாதிகளுக்கு இன்னும் சில நாட்களில் வரப்போகின்ற ஆபத்து. இதற்கு முன்னால் பல வருடங்களாக பாராளுமன்ற ஆசனத்தை சூடாக்கி கொண்டிருந்த பழைய அரசியல்வாதிகள் பலர் இம்முறை பெரும் தோல்வி. இன்னும் சில நாட்களில் ஜொலிக்கப் போகும் இலங்கை. தான் இலங்கை நாட்டிற்கு சேவையாற்றியோர் மனிதனாகவே மரணிப்பேன் என்று தேசிய மக்கள் சக்தியின் தலைவர் அனுரகுமார திசாநாயக்க அவர்கள் வாக்களிப்பு. நாடளாவிய ரீதியில் தேசிய மக்கள் சக்தி அணியினர் அமைதியான முறையில் வெற்றி கொண்டாட்டம். இனி ஒருபோதும் இனவாதத்துக்கு இடம் கொடுக்கப் போவதில்லை என ஜனாதிபதி உறுதி. மட்டக்களப்பு மாவட்டம் தவிர்ந்த மற்ற அனைத்து பகுதிகளிலும் இலங்கை தமிழரசு கட்சியினர் பாரிய வீழ்ச்சி. பல வருட காலமாக மூடப்பட்டிருந்த வீதிகளை பொதுமக்களுக்காக திறந்து வைத்தது போல் வடக்கிலுள்ள இன்னும் அநேகமான பகுதிகளை திறந்து வைப்பதாக ஜனாதிபதி உறுதி. தமிழ் பேசும் மக்களின் நம்பிக்கையை பெற்ற ஒரே ஒரு சிங்கள ஜனாதிபதி என்ற கோஷங்கள் சமூக வலைத்தளங்களில் பரவுகிறது. மக்கள் அனைவர்களுடன் சேர்ந்து தான் நாட்டை கட்டியெழுப்பப் போவதாக ஜனாதிபதி உறுதி. தான் கடந்து வந்த பாதைகள் கடினம் என்பதால் அனைத்து விடயங்களிலும் ஏழைகளுக்கு முன்னுரிமை என்று ஜனாதிபதி சூளுரை. பல மாவட்டங்களிலும் பழைய அரசியல் தலைவர்கள் தலைமறைவு. கடந்த ஆட்சியில் கோத்தபாய ராஜபக்சவினால் கொண்டுவரப்பட்ட பல சட்டங்கள் திருத்தி எழுதப்படலாம் என்று அரசியல் விஞ்ஞானிகள் எதிர்வு கூறுகின்றனர். இதுவரை காலமும் தமிழ் மக்களையும் முஸ்லிம் மக்களையும் பயங்கரவாதிகளாக சிங்கள மக்களுக்கு காண்பித்து இனவாத அரசியல் செய்ததாக ஜனாதிபதி காட்டம். நாடளாவிய ரீதியில் பல இடங்களில் தேர்தலில் போட்டியிட்ட தமிழ் முஸ்லிம் இனங்களின் பிரதிநிதிகள் தோல்வி. அதை நிவர்த்தி செய்யும் பொருட்டாக தேசிய மக்கள் சக்தியில் தேசிய பட்டியலினூடாக அனைத்து இனங்களையும் சேர்ந்தவர்களை உள்ளிருக்க உள்ளதாக ஜனாதிபதி தெரிவிப்பார். வாழ்க்கையில் பல துன்பங்களை அனுபவித்துக் கொண்டிருக்கும் மலையக மக்கள் அவர்களின் பிரச்சனை தீர்க்கப்படுவதற்கு தான் பெரும் முனைப்புடன் இருப்பதாக ஜனாதிபதி துமா தெரிவிப்பு. இலங்கையில் இனி எப்போதும் இனவாத அரசியல் செய்யப்படுவதற்கு இடமில்லை என்று தேசிய மக்கள் சக்தி அணியினர் எதிர்வு கூறல். அனைத்து இடங்களிலும் தேசிய மக்கள் சக்தியினர் முன்னிலை வகித்த போதும் இலங்கையில் பல மாவட்டங்களில் 60க்கும் மிக குறைவான வாக்குகளே பதிவு. இதற்கு மிக முக்கியமாக மழை காரணமாக இருக்கலாம் என்று சிலர் தெரிவிப்பு. இருந்த போதிலும் பழைய அரசியல்வாதிகளின் மீது இருந்த நம்பிக்கை இழப்பே இதற்கு காரணம் என்று அரசியல் விஞ்ஞானிகள் தெரிவிக்கின்றனர்.